உலகெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாட குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றவர்கள் அவர்களுக்கு உள்ளே சண்டை வராமல் இருக்க விநாயகரை வேண்டிக் கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். அற்புதமான இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் வாழ்க்கையிலே கூடி வரும் என்பதில் எந்த ஒரு வியப்பும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 7/8/2025 கிழமை, வேளக்கிழமை, தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் ஆடி 22வது நாள். இன்றைய விசேஷம் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் தபசு காட்சி, ஆடித்த பசு, வட மதுரை சவுந்தரராஜ பெருமாள் திருக்கல்யாணம், திருமாலி சோலை கல்லழகர் பவனி, ரவீந்திரநாத் தாகூர் கருணாநிதி நினைவு நாள், திரியோசிதை திதி. இன்றைய நெல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, பிறகு 12:15 1:15 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, திதி திரியோதசி மதியம் 2:45 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூராடம் மாலை 3 மணி வரை. யோகம் சித்த யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராட்சமம் அடைகின்ற நட்சத்திரம் மிருகசீரிடம். சந்திராட்சம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ்பெற்ற இந்த பதிவிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், அரசியலில் வெற்றி தரும் முக்கணி பரிகாரம். நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது இருந்த அரசியல் வேறு, இப்போதுள்ள அரசியல் வேறு. அரசியல் பேச்சு நமக்கு வேண்டாம் என்றால் ஒருவரது ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்தார் அவர் அரசியலுக்கு வந்து அதிலே வெற்றி காண்பார் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒருவரது ஜாதகப்படி அவர் அரசியலே ஜொலிப்பாரா என்பதை அறிய உதவும் இடம் அவரது ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு 1, 5, 10ஆம் இடங்களே. இந்த இடங்கள் ஒன்றுக்கு ஒன்று எவ்வளவு தூரம் தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். அப்படி தொடர்பு கொண்டு இருந்தால் அவர் அரசியலே மிகப்பெரிய இடத்தை அடைவார். ஒருவரது ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சூரியனின் சாரமுள்ள நட்சத்திரங்களிலே அவர் பிறந்திருந்தார், செவ்வாய் பார்வை பெற்றால் அரசியலே மிகப்பெரிய புகழை பெறுவார். அதுபோல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருந்தார், அவர் அரசியலே மிகப்பெரிய புகழை அடைவார். மேலும் ஒருவர் ஜாதகத்துக்கு லக்னத்திற்கு 1, 4, 7, 10ஆம் இடத்துக்கு உரிய கிரகங்கள் வலுப்பெற்றால் அவருடைய சுயமுயற்சியில் அரசியலே முன்னேறுவார். அவரது ஜனன காலத்திலே குரு செவ்வாய் சேர்க்கை உண்டானார். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கத்துடன் வளர்ந்து உச்சமான இடத்தை பெறுவார். இவர்கள் லக்னத்தில் இருந்தாலும் புகழ் பெறுவார். குரு செவ்வாய் இணையுள்ள அரசியல்வாதிகள் கோபத்தை குறைத்து கொள்ளவும், இவர்கள் கோபமாய் பேசுவதை தவிர்த்தால் அரசியலே பன்மடங்கு வெற்றி அடைவார். மேலும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்ல அமைப்பு பெற்று சந்திரன் கேந்திரம் பெற்று அந்த ஜாதகர் அரசியலே மிகுந்த ஈடுபாடுடன் இருப்பார் அல்லது
புராணம், இதிகாசம், ஜோதிடம் போன்ற துறைகளில் ஈடுபட்டோடு வாழ்வார். அதுபோல ஒரு ஜாதகர் அரசியலிலே வெற்றி பெற்று அமைச்சர் பதவியை அடைய வேண்டும் என்றார். செவ்வாய் பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற வேண்டும், அல்லது லக்னத்திற்கு 3, 6, 9, 10, 11 ஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் இருக்க வேண்டும். செவ்வாய் பகவானை குரு பார்த்தாலும் மேலும் சிறப்பாக. ஒருவர் ஜாதகத்திலே 11 ராகு பகவான் இருந்து அந்த இடம் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரமாய் இருந்து விட்டார். அந்த ராகு பகவானுக்கு கேந்திரத்தில் ஏதேனும் கிரகங்கள் இருந்து விட்டார். ராகு தசையில் ஜாதகர் திடீர் யோகம் உண்டாக்கி உயர் நிலைக்கு வருவார். மேலும் வளர்பிறை சந்திரனுக்கு ஏதாவது ஒரு கேந்திரத்திலே குரு பகவான் அமர்ந்தார், கஜகேசரி யோகம் உண்டாகிவிடும். எனவே துன்பங்கள் இவரை கண்டு பயப்படும். அரசியல் தொடர்ச்சி வெற்றி பெற்றிட இந்த எளிய பரிகாரத்தை அரசியல் பிரமுகர்கள் செய்து பயனடையலாம். அந்த காலத்திலே போருக்கு செல்லும் முன்பு அரச பரம்பினர் செய்து கொண்ட பரிகாரம் இதற்கு பொருந்தும். உங்கள் அருகில் உள்ள பழமை வாய்ந்த வாராகி அம்மனை முக்கணி, மா, பலா, வாழை கொண்டு பூஜித்து கரும்பு சாறு, அன்னாச்சி பழத்தை கொண்டு அபிஷேகம் செய்து வர அரசியலிலே வெற்றி காணலாம். செவ்வாய்க்கிழமை இதற்கு உகந்த கிழமை. மாலை நேரம் சிறப்பு. தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகளில் செய்தால் அதிக பலன் கிட்டும். நாளைய தினம் சுக்கிர தோஷம் எப்படி உண்டாகிறது, அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிடம் இலவசமாய் கற்றுக்கொள்கின்ற பகுதி. இதன் மூலம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் புரிந்து உங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் வழிகாட்ட உதவும் பொன்னான குறிப்புகளை உங்கள் கண்களுக்கு இணையாக சொல்லப்படுகிறது. அதை மனதிலே ஞாபகப்படுத்தி பிறருக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது கவனத்தில் கொண்டு நீங்கள் இந்த குறிப்புகளை பயன்படுத்தினால் 100% வெற்றியாளராய், வெற்றி பெற்ற ஜோதிடராய் இந்த உலகத்திலே உங்களால் வலம் வர முடியும். இப்பொழுது லக்ன பாவத்தை பார்த்தோம், 2ஆம் பாவத்தை பார்த்தோம், 3ஆம் பாவத்தை பார்த்தோம். 4ஆம் பாவத்தின் இறுதி பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருக்கும். 4வது பாவம் அன்னையினுடைய உறவு எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் கடந்த பதிவுகளிலே பார்த்தோம். இப்பொழுது தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி லக்னத்திலே நிற்க சனி, ராகு அல்லது கேதுவோடு கூடி சந்திரன் இருக்க தாயின் சாபம் உண்டு. கடக லக்னத்தில் ஜாதகர் பிறந்து அந்த வீட்டில் செவ்வாய் ராகுவோடு கூடி, விருச்சகத்தில் சந்திரன் சனியோடு கூடி இருந்தால் தாயின் சாபம் உண்டு. லக்னாதிபதி 5ஆம் அதிபரும் கூடி 6லே நிற்க குழந்தை பாக்கியம் இருக்காது. ஜாதகர் மனைவி கணவனின் தாய் கொடுமைக்கு செய்து இருப்பார். இதனால் இந்த பிறவியிலே கஷ்டப்படுவீர்கள். சாப விமோச்சனமே கிடையாது. உறவினர்கள் ஒருவருக்கு நல்லபடியாக அமையுமா இல்லையா என்பதை காட்டுகின்ற ஸ்தானம் சுகஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த 4வது பாவம். 4ஆம் அதிபர் 3, 6, 8, 12 மறைந்தார். சொந்தக்காரர்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களிடம் வேலையானதும் விரோதிகளாய் மாறிவிடுவார். 4ஆம் அதிபர் மறைய நீச்சம் பகை கூடாது. லக்னாதிபதிக்கு பகையாய் இருக்கக்கூடாது. செவ்வாய் பலமின்றி இருக்கக்கூடாது. சகோதர ஸ்தானாதிபதியான பலமாக இருக்க வேண்டும். 4ஆம் அதிபர் லக்னத்திற்கு 5, 9 நிற்க குருவின் பார்வை பெற்றிருந்தால் உற்றார் உறவினர்கள் சந்தோஷமாய் இருப்பார். பஞ்சமா பாதகங்கள் 5 பெரும் பாவங்கள்: பெற்ற தாயை பட்டினி போடுவது, அனாதை இல்லத்தில் விடுவது, மனம் நோகும்படி நடப்பது, வீட்டை விட்டு துரத்தி விடுவது, இது எல்லாம் பஞ்சமா பாதகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி இருப்பவர்களுக்கு எந்த ஒரு நல்ல பலனும் அவர்களுக்கு கிடைப்பது அரிது. நாளைய தினம் 5ஆம் பாவம் என்று அழைக்கப்படுகின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. குல தெய்வ ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. புத்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய புத்திசாலித்தனத்தை காட்டுகின்ற ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இதிலே வருகின்ற கிரக இணைவுகள், பலாபலன்கள், எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாளை தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற
இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ரக்ஷா பந்தன் தினத்திலே உதயமாகும் புதன் 6 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறார். நவ கிரகங்களில் தகவல் தொடர்பு, அறிவாற்றல், புத்தி கூர்மை, வணிகம் மற்றும் வர்த்தகத்தை பிரதிபலிக்கும் ஒரு கிரகமாய் கருதப்படுகின்றார் புதன். வேத ஜோதிடத்திலே புதன் கிரகத்தின் அசைவு ஒவ்வொன்றும் முக்கியமாய் ஒரு விஷயமாய் பார்க்கப்படும். வருகின்ற ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்று கடக ராசியிலே புதன் உதயமாக மகத்தான மாற்றங்கள் நிகழும் என்று ஜோதிடத்தின் நிபுணத்துவம் பெற்றவர்கள் குறிப்பிடுகின்றனர். முன்னதாகவே கடந்த ஜூன் 22ஆம் தேதி கடகத்திலே சஞ்சாரம் செய்து வரும் புதன் வரும் ரக்ஷா பந்தன் தினத்திலே உதயமாக மேஷம், மிதுனம் உட்பட 6 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதாக ஜோதிட குறிப்புகள் குறிப்பிடுகின்றன. தனி ஒரு நபரின் படைப்பாற்றல், அறிவாற்றலிலே பெரும் தாக்கத்தை உண்டாக்கும் ஒரு கிரகமாய் புதன் பார்க்கப்படுகின்றார். புதன் கிரகத்தின் ஒவ்வொரு அசைவு தனி நபரின் ஜாதகத்தின் பெருமாற்றங்களை உண்டாக்கும் எனவும் மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் என கூறப்படுகிறது. ரக்ஷாபந்தன் தினத்திலே உண்டாகும் இந்த புதன் உதயம் மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, தனுசு மற்றும் கும்பம் ஆகிய 6 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசத்தை கொண்டு வருவதாக கணிப்புகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அவர்களுடைய தொழிலே, வாழ்க்கையிலே மற்றும் நிதி நிலையிலே எதிர்பார்த்த பலன்கள் கொண்டு வருவதாக நிபுணர்கள் குறிப்பிடுகிறார். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு ஜாதகத்திலே 3வது மற்றும் 6வது வீட்டின் அதிபதியாய் கருதப்படுபவர் புதன். இவர் 4ஆம் வீட்டிலே தற்பொழுது மாற்றத்தை கொண்டு வருகிறார். இந்த மாற்றமானது மேஷ ராசிக்காரருடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. குறித்த இந்த காலம் மேஷ ராசியில் படைப்பாற்றல், பேச்சாற்றல் மேம்படும். வர்த்தகம் தொடர்பான துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையிலே சிறந்து விளங்குவார். கணவன் மனைவிக்கு இடையே காணப்பட்ட வாக்குவாதங்கள் முடிவுக்கு வரும். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குறித்த இந்த காலத்தில் தங்கள் தொழில் வாழ்க்கையில் தொடர்பான முடிவுகளில் சிறப்பான பலனை மேஷ ராசிக்காரர்கள் பெறுவார்கள் என்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அடுத்தது மிதுனம். கடக ராசியில் உதயமாகும் புதன் மிதுன ராசிக்கு ஜாதகத்திலே 2வது வீட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறார். இந்த மாற்றமானது புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும். தொழில் வாழ்க்கையில் ஏற்றத்தை காணும் வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப உறவில் மகிழ்ச்சி காண்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்கள் தொழில் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என இரண்டிலும் ஏற்றமான ஒரு போதுமான ஏற்றம் காண போதுமான வாய்ப்புகள் கிடைக்கும் நிலையில் வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயம். குறிப்பாக இந்த காலத்தில் சற்று நிதானம் காப்பது அவசியம் என்று நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக தொழில் வாழ்க்கை. நீங்கள் காட்டும் நிதானம் உங்களை தொழிலில் பல நகரங்களுக்கு விரிவுபடுத்தும் வாய்ப்பை அளிக்கும் என்று குறிப்பிடுகின்றனர். அடுத்தது கடகம். கடக ராசியில் உண்டாகும் இந்த புதனின் உதயம் கடக ராசிக்காரர்களுக்கு லக்ன வீட்டிலே மாற்றத்தை உண்டாக்கிறது. இதனிடையே சூரியனும் புதனும் இணைந்த புத ஆதித்யாய யோகத்தையும் உண்டாக்குகின்றார். வேத ஜோதிடத்திலே மங்களகரமான யோகமாய் கருதப்படும் இந்த புத ஆதித்யாய யோகம் கடகராசிக்காரர்கள் தொழில் வாழ்க்கையிலே மற்றும் மன வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வருகிறது. தொழில் வாழ்க்கையில் காணப்படும் ஏற்றம் தன லாபத்திற்கு வழிவகுப்பதோடு நிதி சார்ந்த பிரச்சனைகளையும் குறிக்கிறது. குறிப்பாக நீண்ட நாட்களாய் நீடித்து வந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வருகிறது. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளை கொண்டு வரும். அடுத்தது கன்னி. கடக ராசியில் உதயமாகும் புதன் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஜாதகத்திலே 11வது வீட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறார். இந்த மாற்றம் கன்னியா ராசிக்காரர்களுடைய பேச்சாற்றலை மேம்படுத்துவதோடு அவர்களுடைய நட்பு வட்டத்தையும் விரிவுபடுத்துகிறது. சமூக சார்ந்த பொது நிகழ்வுகளில் உங்கள் பெயர் தனி அடையாளம் பெறும். உங்களுக்கான செயல்பாடுகள் கௌரவிக்கப்படுகின்றன. முன்னர் செய்த முதலீடுகள் வழியாய் போதுமான வருமானம், லாபம் கிடைக்கும். அலுவலக பணி மேற்கொள்ளும் நபர்கள் பணி இடத்திலே காணப்படும் அலைச்சல்களை போக்குவதற்கு வழிகளை கண்டறிவார். தங்கள் செயல் திட்டங்களின் மூலம் உயர் அதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்ப்பார்கள். சக ஊழியர்களுடைய நற்மதிப்பை பெறுவார். அடுத்தது தனுஷ். கடக ராசியில் உதயமாகும் புதன் தனது ராசியின் ஜாதகத்தின் 8வது வீட்டிலே தாக்கத்தை உண்டாக்கின்றார். இந்த மாற்றம் கடந்த கால பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் திறனை உங்களுக்கு அளிக்கிறது. தொழில் வாழ்க்கையிலே கூட்டாளருடன் காணப்பட்ட முரண்பாடுகள் முடிவுக்கு வரும். உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் காதல் துணை நீடித்த வாக்குவாதங்கள் முடிவுக்கு வரும்.
தொழில் வாழ்க்கையிலே நீண்ட காலமாய் நீடித்து வந்த தடைகள் அகலும். புதிய தொழில்கள் தொடங்கும் யோகமும் காணப்படுகிறது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வாழ்க்கையில் எதிர்பாராத பலன் கிடைக்கும் வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். அரசு உதவி எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு எதிர்பார்ப்பின்படி காலம் சிறப்பாய் அமையும். அடுத்தது கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு ஜாதகத்திலே 6வது வீட்டிலே மாற்றத்தை உண்டாக்கின்றார் புதன். புதன் கிரகத்தின் பார்வை உங்கள் தொழிலின் போட்டிகளை குறைக்கும். குடும்ப வாழ்க்கையில் உங்கள் மகிழ்ச்சியை பாதிக்கும் நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து அகற்றும். வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது. குறிப்பாக உங்கள் திருமண காரியம் கைகூடும் யோகம் காணப்படுகிறது. தொழில் வாழ்க்கையில் வெற்றி கிட்டும். நிதி நிலை மேம்படும். பொருளாதார நிலை காணப்படும். மாற்றங்கள் புதிய சொத்துக்களை வாங்க தூண்டும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கை இரண்டிலும் சிறப்பாக இருக்கும். அதே நேரம் சிறு ஆரோக்கிய பிரச்சனைகளும் வந்து செல்லலாம். எனவே கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே. சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, இஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவேன். கூடுதலாக ஏற்கனவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் வெளியிடப்பட்டது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது. அதை பார்த்து நீங்கள் பலாபலனை அறியலாம். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடல் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரே பகுதி 6வது பகுதி. அதுதான் கடைசி பகுதி. இந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இந்த பதிவின் மூலம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிகளுடைய பலாபலனை பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவு. உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும். நல்லெல்லாம் நடக்கின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவு. உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும். நல்லெல்லாம் நடக்கின்றன. ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களை மூக்கை நுழைத்து பார்க்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர்நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். நட்பு வட்டம் விரியும். வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் பற்று வரவு கடிதமாய் உயரும். உத்தியோகத்தில் புதிய சிக்கல்கள் தீரும். புதுமை படைக்கின்றன. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் விரியும். வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும்.
புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சிக்கல்கள் தீரும் புதுமை படைக்கின்றன. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளால், உறவினர்களால், நண்பர்கள் மத்தியிலே மதிக்கப்படுவீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறுகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளால், உறவினர்களால், நண்பர்களால் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறுகின்றன. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாமல் பயன்படுத்தாமல் விட்டு விட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள். வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாது. முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். முன் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். குடும்பத்தில் குழப்பம் நீங்கும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மகிழ்ச்சியான நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் குழப்பம் நீங்கும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மகிழ்ச்சியான நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். நட்பு வட்டம் விரியும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கனவு நனவாகின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு இருக்கும். நட்பு வட்டம் விரியும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். கனவு நனவாகின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். அரைகுறையாய் இன்ற வேலைகள் முடிவடை. எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உடல் நலம் சீராகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உற்சாகமான நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். அரைகுறையாய் நின்ற வேலைகள் முடிவடை. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உடல் நலம் சீராகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உற்சாகமான நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். முகப்பொலிவு கூடும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். முகப்பொலிவு கூடும். ஒரு ஆடவ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பழைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். திறமைகள் வெளிப்படுகின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். திறமைகள் வெளிப்படுகின்றன. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழ். பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாய் சமாளிப்பீர்கள். தாயாருடன் வீண் வாதம் வந்து போகும். கலை பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும். பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாய் சமாளிப்பீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாருடன் வீண் வாதம் வந்து போகும். கலை பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர் பிரச்சனை தீரும்.
புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும், உழைப்பால் உயர்கின்றன. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். நல்லெண்ணெல்லாம் நடக்கின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும். உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். நல்லெண்ணெல்லாம் நடக்கின்றன. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.